கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாளை நாங்கள் செய்தி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமை அடைகிறாக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: நீ புகழ்பெற்றவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். இந்த வசனத்திலே பார்க்கும்போது, இங்கு குணசாலியான ஸ்திரீயினுடைய கணவன் மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். ரூத்து 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். இந்த பகுதியிலே போவாஸை குறித்து தியானிப்போம். போவாஸ் என்றால் தேவனின் வலிமை, தேவனின் பலம், அல்லது நிலத்துக்கு சுதந்திரவாளி என்கிறதான அர்த்தத்திலே இங்கே பார்க்கிறோம். போவாஸ் மிகுந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ரூத்து 4வது அதிகாரம் 9வது வசனம். வசனத்திலே பார்க்கும் பொழுது, இங்கு ரூத்து 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்குக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே போவாஸுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருக்கத்தை இந்த பகுதி வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்ததினாலே அவர் நம்மீது உரிமை உள்ளவர் என்பதை பார்க்கிறோம். இதுவும் அல்லாமல் 10வது வசனம், மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் உங்கள் சாட்சி என்றான். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது, இங்கு போவாஸ் 2 முறை சாட்சி சாட்சி என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முதல் முறை நகோமியின் இடத்தில் இருந்த நிலத்தை பெற்றுக்கொண்டதற்காக இணைந்த ஒரு சாட்சி, ரூத்தை மனைவியாக ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு சாட்சி என்று 2 சாட்சிகளை குறித்து அங்கு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது, இயேசு தமது சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கினார், மீட்டார் என்று சொல்வதற்கு முதலாவது ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. யோவான் 3:14, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். இங்கே பார்க்கும் பொழுது,
1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18, 19 இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று வேத வசனம் குறிப்பிடுகிறது. இங்கே ஒரு வாலிப பையன் முதலாவது ஒரு படகை பெற்றுக்கொண்டான். அவன் மழை பெய்த காலங்களிலே அந்த படகை விட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான். காட்டாற்று வெள்ளம் வந்தது நிமித்தம் அந்த படகு அடித்து கொண்டு போய்விட்டது. ஒரு நாள் கடையிலே அந்த படகை விற்பதை கண்டான். அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த படகு வேண்டுமானால் அதற்குரிய கிரயத்தை கொடுத்துவிட்டு வாங்கிச் செல் என்றார். அப்படியாக அந்த வாலிபன் அதற்குரிய பணத்தை சேகரித்து கொண்டு அந்த படகை வாங்கி வந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், நீ எனக்கு 2 விதத்திலே எனக்கு உரிமை சொந்தமான படகு. நான் உன்னை கிரயத்தினால் பெற்றுக்கொண்டேன். முதலாவது உன்னை உண்டாக்கினதினால் உன்மீது எனக்கு அதிகாரம் உண்டு. 2வது நான் உன்னை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டதினாலே எனக்கு அதிகாரம் உண்டு என்று அந்த வாலிபன் தன் படகை பார்த்து சொன்னான். அதைப்போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நம்மை உலகத்திலே சிருஷ்டித்த நிமித்தம் அவர் நம்மீது உரிமை உள்ளவர். 2வது பார்க்கும் பொழுது